வந்து கனி. சோ இவங்க வந்து திவ்யா என்ன சண்டை போட்டது பண்ணாலும் அவங்க வேலையை அவங்க பார்த்தாங்க. க்ளவ் கேட்டாங்க பாத்திரம் தொலைக்கிறதுக்கு, ஆனா தொலைக்கிறாங்க. நான் பார்வதி இந்த மாதிரி பண்ணி நான் பார்த்தே கிடையாது. வேலையே செய்ய செம்ம ஓபி. அப்படியே செஞ்சாலும் லேட் நைட் ஒதுக்கி வச்சுட்டு சும்மா ஒரு 2 பேருக்கு பெருகிட்டு திருப்பி வாத்து மேலோட உட்காந்துக்கும். சாண்ட்ரா போட்ட ஆட்டத்துல இருந்து எப்படி ஓரளவுக்கு வீடு மாறி இருக்கல அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக இவங்க 2 பேரும் தனியா கூப்பிட்டு இவங்களுக்கு கூட கொஞ்சம் கியூட் மொமெண்ட்ஸா இருக்கு. ரியல் கப்பல் இந்த மாதிரி ரீல் மாதிரி வந்துட்டு தேவையில்லாதெல்லாம் பேசி இன்னும் தேவையில்லாதெல்லாம் பண்ணாம கொஞ்சம். ஆனா பிரஜன் வந்து என்ன சொல்ல வர புரியல அப்படின்னு, இங்க ஒண்ணுமே உன்ன பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாங்க சாண்ட்ரா. இல்ல பார்க்க கொஞ்சம் கியூட்டா இருந்தது. ஆக்சுவலா சாண்ட்ரா நின்று பேசுவாங்க, பிரஜன் தான் கொஞ்சம் ஓவர் ஹைப். அசீம் அந்த நெகட்டிவிட்டிசம் இருக்குல்ல அதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால சீக்கிரமா போயிட்டு வர மாதிரி இருக்கு. இது ஒரே கிளிஞ்சி எனக்கு கிளிஞ்சியா இருக்கு. கிளிஞ்சியா ஒட்டுனி யாரோடய ஒட்டிக்கினே இருக்கணும்ன்ற வார்த்தை. இதை சொல்லிக்கிட்டே பண்றதை பார்த்து அரோரா வந்து பார்வதி மாதிரி இமிட்டேட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தது. ஸோ இவங்க மஞ்சரி அதுக்கப்புறம் பிரியங்கா தீபாக் இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு அவங்க ஆசுவாசப்படுத்திட்டு இருக்கிறதுக்குள்ளவே சுபிக்ஷா கூட சொன்ன பாருங்க, தூங்கும் போதெல்லாம் யாரையாவது டர்ன் டியூட்டி போட்டு பாத்துக்கிறாங்க, இந்த ஆளை தூங்க விடாமையும் எழுப்பி பண்றதுக்கும். அப்ப எஃப்ஜே சொன்னார், இப்ப இவர் மட்டும் தூங்கலையா, இதுதான் ஒருத்தருக்கு ஒரு நடந்துச்சுன்னா இன்னொருத்தர் கண்டிப்பா இன்னொன்று நடக்கணும். எஃப்ஜே ஏன் பாத்துட்டு இருக்காங்க, இந்த சைடு ஃபேவரட்டிசம் பேசுறவங்க அந்த சைடு இருக்கிறதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். பயங்கர ஃபேவரட்டிசம் பார்வதி பண்ணுவாங்க அண்ணன் அதே மாதிரி மத்தவங்க எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணினே இருந்தாங்க. இது ஒரே கிளிஞ்சின்னு ஒரே கிளிஞ்சியா தான் இருந்தது. இருந்தாலும் இவங்க 2 பேர் பேர் கியூட்டா இருந்தது. ஆக்சுவலா கமருதி நல்லா இருக்கும், பார்வதி நேச்சுரல் நல்லா இருக்கும். ஆனா குண்டா இல்லாம இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். இப்ப நல்லா ஒல்லி ஆயிட்டு வரதுனால பார்க்கவும் நல்லா ஆளு கியூட் ஆயிட்டு வருது. இந்த பக்கம் துஷாரும் அந்த பொண்ணு வியானாவும் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி வியானா கொஞ்சம் பேசுறது சண்டையில வந்து வெளியில வரதுல. மனோ வீட்டுக்குள்ள வந்திருந்தாரு அவரோட பையனோட படத்தோட ப்ரொமோட்காக. இந்த இது எப்பயும் போல இது ஒரு கிரிஞ்சு வேலை பண்ணிட்டு இருந்தது தர்பீஸ். பாருங்களேன், இது வந்து நான் ஹீரோ மெட்டீரியல்னு சொல்றதாங்க உண்மையிலே சத்தியமா பொறுக்க முடியல. அப்புறம் கெஸ்ட் வந்து சபரிக்கும் பிரவீனுக்கும் வந்து ஸ்டார் கொடுத்திருந்தாங்க. வியானா குக்கிங்ல எல்லாரையும் பாராட்டினாங்க. வியானா தம் பக்கம் நான் தான் செஞ்சேன் நிறைய வந்து போய் சொல்லுது, அது அப்பட்டமா தெரிஞ்சது. ஓகே, அதுக்கப்புறம் பார்வதியும் அமித்தும் நிறைய அப்ரிசியேஷன் வந்துச்சு. அந்த மாதிரி சாஃப்ட் மோட்ல இருக்கனால பிரவீன் உண்மையில ரொம்ப டெடிகேட்டடா பண்ணியிருந்தாரு, அவருக்கும் அப்ரிசியேஷன் வந்து. பிக் பாஸ் வந்து இந்த ஆஹா ஓஹோ டாஸ்க் இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன உடனே ஆனா அந்த சீக்ரெட் டாஸ்க்கை பத்தி எதுவுமே சொல்லவில்லை. பட் இவங்க 3 கெஸ்ட்டுமே வந்து இந்த ஃபேமிலி டீம் இதுல எல்லாம் வருவாங்களே ரவுண்ட்ல எல்லாம், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் நைட்டு ஃபுல்லா ஓடிந்தது. மேபி இதுதான் ஸ்கெட்ச் போல இருக்கு, விஜய் டிவியோட ஸ்கெட்ச். எல்லாத்தையும் சொல்லிடுங்க, அப்பதான் வந்து எல்லாரும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கிட்டு யாராவது ஒருத்தவங்க ஜெயிப்பாங்க. பட் இது நியாயம் இல்ல, எல்லாரும் அப்படியே கம்போஸ்டா இருந்து ஜெயிக்கிறது தான் அது உண்மையான ஒரு ஆர்கானிக்கா இருக்கும். ஹாலோவின் விஷயத்தான் பிரவீனும் இவர் எஃப்ஜேவும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க உள்ளுக்குள்ள. இதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்க வெளியில இருக்கிற விஷயங்களை. ஆக்சுவலா எங்க போனாலும் தற்பெருமையை பத்தி பேசிட்டே இருக்கிறது. அதான் வந்து பிரியங்கா சொன்னாங்க, இது வந்து தன்னிலை கிடையாது அப்படின்றது தெரிஞ்சாரோ இல்ல அந்த மாதிரி அவர் இல்ல நிஜமாவேன்ற ரியாலிட்டி தெரிஞ்சாலும் ஃபீல் பண்ணுவாரு. நாங்க அதெல்லாம் சரியாகாத சைக்கிக் டிசார்டர், அதனால அது சரியாகாது. ஆக்சுவலா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க கனி வந்து நிறைய ஃபேவரட்டிசம், அந்த சாப்பிட கொடுக்கறது, ரம்யா எல்லாத்தையும் வாங்கி ஊட்டி சாப்பிட்டுக்கிறது, இதுல தான் நடக்குது. அப்புறம் பிரியங்கா நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணிட்டாங்க. பார்வதி இல்லைன்னா வந்து அதான் ப்ரமோவதின்ற பேரே வாங்கியிருக்காங்க வெளியில, அவங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்ற மாதிரி. ஸோ ஹேஸ் மக்களே, இதே மாதிரி அன்சீன் நிறைய பார்த்துக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா. பாபா.